அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நண்பர்களால் ஏமாறக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு இருக்கா, அதை எப்படி உங்களுடைய ஜாதக ரீதியாக தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. எல்லோருமே இயங்குவது ஒரு நல்ல நட்பைத்தான் நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதே நட்பானது சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விடுகிறது. நண்பர்களை நம்பி பணம் கொடுக்கறது, இல்லை ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை வீட்டுக்குள்ளே வரவழைச்சு நட்பை வளர்க்குறது, இதெல்லாமே சில நேரங்களில் கவலைகளையும் அவமானங்களையும் விரயங்களையும் ஒருவருக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் சில விதிகளை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்கள் ஜாதகத்தில் பொருந்தி வந்தது அப்படின்னா, அதாவது அந்த மாதிரியான விதிகள் இருந்தது அப்படின்னா, நண்பர்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகிறது அப்படிங்கிறது அவசியம். நண்பர்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு அவர்களை பயன்படுத்தி கொள்வது இல்லை அவர்களை வைத்துக்கொள்வது என்பது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். பொதுவாக நண்பர்களை நம்பி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு ஏமாற்றம் வந்திருக்கா அவங்களுக்கு, சரியா? அதுக்கு காரணம் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளை சொல்லலாம். பொதுவாக நல்ல நண்பர்கள் என்பது 11ஆம் பாவத்தை குறிக்கும். அப்படி உங்கள் ஜாதகத்தில் இந்த 11ஆம் பாவம் இல்லை 11ஆம் அதிபதி கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நல்ல நண்பர்களே இருக்க மாட்டாங்க. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வருவாங்க போயிடுவாங்க, அப்படியே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய லக்னத்திற்கு அந்த 11ஆம் அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா, லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா, நல்ல நண்பர்கள், நிறைய நட்பு வட்டாரம் என்பது மிக பெரிதாக இருக்கும், சரியா? ஆனால் அது பிரச்சனையை கொடுக்க போகுதா இல்லையாங்கிறத இன்னொரு விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய லக்னாதிபதி எந்த இடத்திற்கு இருக்கோ அந்த இடத்திற்கு அது மறைவு ஸ்தானங்களில் கெட்டு போய் இருந்தது அப்படின்னா, உதாரணத்திற்கு உங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அதற்கு அது நின்ற இடத்திற்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய 11ஆம் அதிபதி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ என்னாகும், நண்பர்களால் கவலைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கு 6ல் நின்னாலோ, அல்லது லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் அதிபதி 6ல் நின்னாலோ கண்டிப்பாக நண்பர்களால் கவலைகள், ஏமாற்றங்கள், கடன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி நீக்கிது அப்படின்னா, நண்பர்களால் வலி வேதனைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 12இல் உங்களுடைய 11ஆம் அதிபதி நின்றுது அப்படின்னா, நண்பர்களால் மிகப்பெரிய விரயங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். லக்னத்துக்கு பார்க்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு நட்பு இருக்குமா இல்லையாங்கிறத அது சொல்லிடும். அதையே நீங்கள் லக்னாதிபதிக்கு பார்க்கும் பொழுது அவர்களால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது இன்னும் சில விதிகளை சொல்கிறேன். லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ, அல்லது லக்னாதிபதிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ, உங்களுடைய நட்பு வட்டாரம் என்பது மிக பெரிதாக இருக்கும். பெரிய மனிதர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த நண்பர்களால் உங்களுக்கு சில நேரங்களில் ஏமாற்றமும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா லக்னத்திற்கு 11ல் ராகுவோ, லக்னாதிபதிக்கு 11ல் ராகுவோ இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி 11-8 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்குது, 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறது, சாரம் வாங்கிறது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் நட்பு மூலமாக பெறப்போகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம், சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். அதே மாதிரி ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்கின்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட அதில் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.